ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே ஒரு ஹெல்தியான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எனக்கு ஒரு கமெண்ட் வந்திருந்தது, இந்த ஹெல்தியான வெயிட் லாஸ் ரெசிபி எல்லா வீடியோவும் கேட்டு கேட்டு போர் அடிக்குதுன்னு. எத்தனை பேத்துக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லுங்க, எத்தனை பேத்துக்கு இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கமெண்ட் போடுறவங்க பார்த்தோம்னா என்னோட எல்லா வீடியோஸுக்குமே இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட என்னோட பெஸ்ட் கிரிட்டிக் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னோட வீடியோ இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். பவுலில் நான் 1 டம்ளர் கருப்புளுந்து எடுத்திருக்கேன். கருப்புளுந்தில் அதிகப்படியான கால்சியம், ஃபைபர்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்குது. இது போன் ஸ்ட்ரென்த்துக்கு, ஹார்ட் ஹெல்த்துக்கெல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நான் ஒரு 2 முறை மட்டும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உளுந்து மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 6 மணி நேரம் ஊற வைக்கிறேன். நான் அந்த தோலை ரொம்ப க்ளீன் பண்ணிலாம் எடுக்கலை. இப்போ 6 மணி நேரத்துக்கு அப்புறம் உளுந்து நல்லாவே ஊறி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் தோலை வேணும்னா நம்ம ஒரு 75% க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ஆனால் நான் தோலோடவே தான் சேர்த்த போகிறேன். தோலில் அதிகப்படியான ஃபைபர்ஸ் இருக்குது. இது கூட காரம் தேவையான அளவுக்கு பச்சை மிளகா, நான் 3 பச்சை மிளகாவும் கூட ஒரு துண்டு இஞ்சி, தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தி நல்லா நைஸாக க்ரீமி கன்சிஸ்டன்சியாக அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன். உளுந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுட்டு நான் ஒரு 8 மணி நேரம் புளிக்க வைக்கிறேன். அதாவது நான் நைட்டு ஊற வச்சுருக்கேன். அதனால் நைட் ஃபுல்லாங்கிறது நான் 8 மணி நேரம் சொல்கிறேன். இல்லை குறைஞ்சது ஒரு 5 மணி நேரம் புளிக்க வச்சாவே போதுமானதாக இருக்கும். இதை புளிக்க வைக்காமல் கூட நம்ம செய்யலாம். அப்படி வைக்கலை அப்படின்னா இது கூட ஈனோ இல்லாட்டினா சோடா யூஸ் பண்ணிக்கணும். இந்த உளுந்து மாவை விஸ்க வச்சு நல்லா பீட் பண்ணிவிட்டு அதே டம்ளரில் 1 டம்ளர் வெள்ளை ரவா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக சின்ன சின்னதாக கட் பண்ணின சிறுகீரை, சின்ன சின்னதாக கட் பண்ணின கொத்தமல்லி. கீரை போடுறது ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். விஸ்கு வச்சு கட்டி இல்லாமல் இதை நல்லா கலந்துட்டுட்டு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நல்லா பீட் பண்ணது போல் எடுத்துக்கணும். அதனால தான் நான் விஸ்கு வச்சு நல்லா கலந்துட்டுக்கிறேன். ஏன்னா உளுந்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக விஸ்கு வச்சு பீட் பண்ணோம் அப்படின்னா நல்லா பொங்கி சாஃப்டாக ப்ளஃபியாக வரும். அதுக்காக தான். இப்போ இதை கரண்டி வச்சு ஒரு முறை கலந்துட்டுட்டு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கான்னு செக் பண்ணிட்டோம்னா முடிஞ்சுது. ரவா யூஸ் பண்ணியிருக்கறனால ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருவோம். இப்போ சைட் டிஷ் ஒன்று ரெடி பண்ணிடலாம். பேன் கொஞ்சமாக சூடான உடனே 1 டீஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான உடனே 10 பல்லு பூண்டு, காரம் தேவையான அளவுக்கு வரமிளகா, நான் ஒரு 4 வரமிளகா போட்டிருக்கேன். கலருக்காக கூடவே 2 காஷ்மீரி மிளகா போட்டு இது எல்லாமே நல்லா முருகிற அளவுக்கு நல்லா வறுபட்டு வரணும். வரமிளகாவும் நல்லா வறுபட்டுருக்கணும், பூண்டும் நல்லா கலர் மாறி இருக்கணும். இதில் 1/2 கப் பொட்டுக்கடலையும் மிதமான சூட்டில் வச்சு நல்லா வறுத்தது போல் எடுக்கணும். பொட்டுக்கடலை நல்லா முறுமுறுப்பாக வறுபட்டு வரணும். லைட்டாக பாருங்கள் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இது வரைக்கும் நல்லா வறுபட்டு வந்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு இதை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம செய்கிறது வெங்காயம் தக்காளி இல்லாத ஒரு சட்னி தான். இதில் தேவையான அளவுக்கு கல்லுப்பும் ஒரு சின்ன துண்டு புளி, தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்தி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். அரைச்ச சட்னியை வேற ஒரு பவுலில் மாற்றி வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சட்னியில் சேர்த்திட்டு நல்லாவே கலந்து விட்டுடலாம். சட்னிக்கு நான் ஒரு தாளிப்பு ரெடி பண்ணியிருக்கேன். எண்ணெயில் கடுகு, ஜீரகம், உளுத்தப்பருப்பு, கருவேப்பிலை இது நல்லாவே தாளித்து சட்னியில் ஊற்றி ஒரு முறை கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியான கார சட்னி ரெடி ஆயிரும். கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். மாவுமே அதுக்குள்ளே ரெடி ஆயிடுச்சு, ரவாவுமே நல்லா ஊறி வந்திருக்கு. ரவா தண்ணி எல்லாத்தையும் அப்சார்ப் பண்ணி கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு அப்படின்னா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தி நல்லா கலந்து விட்டுறலாம். தோசை பதத்துக்கு இருக்கான்னு மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கணும். நான் ஆரம்பத்துலேயே உப்பு போட மறந்துட்டனால இந்த ஸ்டேஜில் நான் உப்பு போட்டு நல்லா கலந்துட்டுக்கிறேன். அவ்வளோதான், மாவு ரெடி ஆயிடுச்சு. தோசை தவா கொஞ்சமாக சூடான உடனே ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு மாவு போட்டு எப்பவும் போல் தோசை மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நான் 1/4 டீஸ்பூன் நெய் தான் கொஞ்சம் மேலேயா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருக்கேன். நெய்க்கு பதிலாக தேங்காய், கடலெண்ணெய் போல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு நல்லா முழுமையாக வேக வச்சு எடுக்கணும். உளுந்து பொறுத்த வரைக்கும் அந்த பச்சை வாசனை வரக்கூடாது. சிம்மில் வச்சு நல்லா
வேக வச்சு எடுத்துட்டு அவ்வளோதான், தோசை ரெடி ஆயிடுச்சு. அரிசி சேர்த்தாம ரொம்ப ஹெல்தியான உளுந்து தோசை ரெடி ஆயிடுச்சு. இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இல்லை, சுகர் இருக்கிறவங்க கூட தாராளமாக சாப்பிட்லாம். தினமும் நம்ம சேனலில் விதவிதமான ரெசிபீஸ், அதுவும் அரிசி சேர்த்தாம தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கா இருக்கட்டும், சுகர் இருக்கிறவங்களுக்கா இருக்கட்டும், தாராளமாக என்னோடய ரெசிபீஸை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும், அதே மெஷர்மெண்ட்டில் ஃபாலோ பண்ணிங்கன்னா. இந்த தோசைக்கு இந்த சட்னி சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள்.